நீ நான் காதல் சீரியலில் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ மெயின் கண்டென்ட் என்ன அப்படின்னா, எப்படியாச்சும் ஆகாஷ் அனு இவங்களோட காதலை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ராகவும் அபியும் முடிவு பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அபி கொஞ்சம் ஓவராக தான் வந்து பார்த்திங்கன்னா ஆடுறாங்க. ஏன்னா ஹீரோ மேலே அபிக்கு கொஞ்சம் கோபம் இருக்கு இல்லையா, அதுக்காக இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி பழி வாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவை வச்சு செய்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஆகாஷ் ஒரு லெட்ரு கொடுத்துருக்காப்லையாட்டுக்கு, அந்த லெட்டரை அணுகிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிகிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அபி இருந்துக்கிட்டு அப்படி நான் சொல்கிறத செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, என் வண்டி ஸ்டார்ட் ஆகலை, அதனால் இதை நீங்கள் வீட்டு வரைக்கும் தள்ளிக்கிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆகாஷ் உனக்காக நான் என்னெல்லாம் செய்யணும் பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ கடுப்போட வேண்டா வெறுப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பைக்கை தள்ளிக்கிட்டு வராரு. வர்ற வழியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அபி இருந்துக்கிட்டு சின்ன சின்ன சேட்டைகள்லாம் பண்ணுறாங்க. கொய்யாப்பழம் வாங்குறாங்க, ஐஸ்கிரீம் திங்குறாங்க, பஜ்ஜி சாப்பிட்றாங்க, இந்த மாதிரி வேலையெல்லாம் போட்டு காமிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. வீட்டுக்கே வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அந்த பைக்கு ரிப்பேரெல்லாம் ஆகலை, ஆன் ஆகும், ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறத ஹீரோவை வேணும்னே தள்ள வச்சுருக்கிறாங்க. இதனால் நம்ம ஹீரோவுக்கு அபி மேலே கொஞ்சம் கோபம் இருந்தாலும் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயினை சேர்த்து வைக்க போகுது. ஸோ சீரியலில் இவங்க தான் ஹீரோயின் முடிவாயிடுச்சு. என்ன தான் அணுவும் நம்ம ஆகாஷும் காதலிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சாலும் அவங்களோட காதலை காமிக்காமல் இவங்களோட காதலை தான் காமிச்சிக்கிட்டு வராங்க. ஸோ போக போக இன்னும் அதிகமாக தான் போக போகுது. வெயிட் பண்ணி பாருங்கள்.